ஆர்கே நகரில் வெற்றி தேடி தருமாறு முதல்வர் ஜெயலலிதா அழைப்பு விடுத்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். அவர் எம்எல்ஏவாக போட்டியிட வசதியாக ஆர்கே நகர் எம்எல்ஏ வெற்றிவேல் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஞாயிறன்று 50 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை நியமித்து உத்தரவிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கட்சி நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கூறியுள்ளார். சிறப்பான முறையில் தேர்தல் பணிகளை ஆற்றிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக தேர்தல் பணிக்குழுவில் 50 பேரை நியமித்து பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகம் ஞாயிறன்று வெளியிட்ட அறிக்கையில் ஆர்கே நகர் சட்டசபை தொகுதிக்கு அதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களாக 50 பேர் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவைத் தலைவர் மதுசூதனன் துவங்கி ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கோடை விடுமுறைக்கு பின்னர் திங்களன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் அனைத்து துவக்கப் பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள் மே 1ஆம் தேதியும், உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதியும் கோடை விடுமுறை துவங்கியது. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவித்தபடி திங்களன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்றும், முதல் நாளன்றே பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும், தொடர்ந்து சீருடை, நோட்டுகள் வழங்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடக்கும் ஆர்கே நகரில் மட்டும் புத்தகங்கள், சீருடைகள் உடனடியாக வழங்கப்படும் என்றும், முதல்வர் படம் இடம்பெற்றிருப்பதால் நோட்டுகள் பின்னர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை வரி உயர்வு காரணமாக முதல் வகுப்பு, ஏசி வகுப்பு சரக்கு கட்டணங்கள் திங்களன்று உயர்கிறது. வழக்கமாக 3.7% சேவை வரி விதிக்கப்படுகிறது. இதை 4.2% உயர்த்தி மத்திய அரசு அறிவித்தது. இதனால் ரயிலில் பயணிப்போர் 0.5% கூடுதல் சேவை வரி செலுத்த வேண்டும். இந்த சேவை வரி ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாகவும், திங்களன்று ரயில் டிக்கெட் வாங்குபவர்களுக்கு இக்கட்டணம் பொருந்தும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜெயலலிதா வழக்கில் அப்பீல் செய்வது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதாவை விடுதலை செய்து கடந்த மே 11ஆம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யாவிட்டால் நீதித்துறையே கேலிக்கூத்து போல ஆகிவிடும் என்றும், மேல்முறையீடு செய்வதில் இனியும் தாமதம் செய்யக்கூடாது என்றும் அரசு வக்கீல் ரவிவர்ம குமார் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் டி.பி. ஜெயச்சந்திரா பெங்களூரில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ரவிவர்ம குமாரின் அறிக்கை கிடைத்துள்ளதாகவும், அறிக்கையை ஆராய்ந்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து முடிவு செய்ய கர்நாடக அமைச்சரவை திங்களன்று கூடுகிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து சூசகமான பதில் அளித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் பொன் ராமகிருஷ்ணன். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை பணிக்கான அலுவலகத்தை நாகர்கோவிலில் திறந்து வைத்த பின்னர் அவர் நிருபர்களை சந்தித்தார். திமுக, அதிமுக ஆட்சிக் காலத்தில் இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும், ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டியிடும் நிலை ஏற்படுமா என்று இப்போது சொல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். கோடை வெயிலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 2207 உயர்ந்துள்ளது. 2005 இருந்த இந்த எண்ணிக்கை ஒரே நாளில் 200 கடந்து 2207 உயர்ந்தது. அதிகபட்சமாக ஆந்திர மாநிலத்தில் 600 பேர் பலியாகியுள்ளனர். பிரகாசம் மாவட்டத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்டோர் வெயிலால் இறந்துள்ளனர். தெலுங்கானா மாநிலத்தில் 542 பேரும், ஒடிசாவில் 21 பேரும் இந்த கோடை வெயிலுக்கு பலியாகியுள்ளனர். கிருஷ்ணகிரியில் நடந்த தமிழக விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் ஜூலை 5ஆம் தேதி உழவர் தின பேரணி நடத்த தீர்மானிக்கப்பட்டது. ஓசூரில் நடந்த தமிழக விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில தலைவர் சின்னசாமி தலைமை தாங்கினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜூலை 5ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் உழவர் தின பேரணி மற்றும் மாநாடு நடத்த இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓசூர் அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த விவசாயி சிறையில் அடைக்கப்பட்டார். ஓசூர் அடுத்த முகலப்பள்ளி கிராமத்தில் வெங்கடேசப்பா, ரத்தினம்மா தம்பதியர் ஒரு தோட்டத்தில் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களது 14 வயது மகள் வீட்டில் தனியாக இருந்தபோது விவசாயி அப்பையா ரெட்டி என்பவர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து பாகலூர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். தலைமறைவாக இருந்த அப்பையாவை கைது செய்த போலீசார் ஓசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தில் மீனவ கிராமத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மீடியா கேமராமேன்கள் உட்பட 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாகையில் பழமை வாய்ந்த நீலாயதாட்சி உடனுரை காயரோகண சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 13ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை அமைச்சர் ஜெயபால், கலெக்டர் பழனிசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். அமைச்சரும் கலெக்டரும் புறப்பட்ட பின் தேர் வடம் பிடிப்பதில் நம்பியார் நகர் மீனவர்களுக்கும் சாமந்தான்பேட்டை மீனவர்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது. இரு தரப்பினரும் அடிதடியில் இறங்கினர். இதனால் சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடியதால் அப்பகுதியை போர்க்களமாக மாறியது. தாக்குதலில் காயமடைந்தோர் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்று அன்புமணி தெரிவித்தார். மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி பாமக மகளிர் அணி சார்பில் விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், இது முதல்கட்ட ஆர்ப்பாட்டம் என்றும் இந்தியாவிலேயே தேசிய நெடுஞ்சாலைகள் ஓரம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் பாமக தான் மூடியது என்றும் கூறினார். தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கும் குரல் கொடுத்து போராடுவது தாங்கள்தான் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் தலைவர் அலெக்சாண்டர், பொது இடங்களில் புகையிலை பயன்படுத்துவதை தவிர்ப்பது குறித்தும், பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்கள் மீது புகார் தெரிவிக்கவும் புகையிலை மானிட்டர் என்ற புதிய ஆண்ட்ராய்டு மென்பொருளை அறிமுகப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்த மென்பொருளை ஆண்ட்ராய்டு போன்களில் எளிதில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், சென்னையை தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மென்பொருளை ஆண்ட்ராய்டு போன்களில் எளிதில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், சென்னையை தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர் அமைப்பிடையே அரசியல் புகுந்தால் முறையாக இருக்காது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை பணிக்கான அலுவலகத்தை பொன் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை ஐஐடி மாணவர் அமைப்பு பலப்படுத்த வேண்டியது என்றாலும் அதில் அரசியல் புகுவது முறையாக இருக்காது என்றார். சில விஷயங்கள் அந்த மாணவர்களுடைய நன்மைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் ஒரு கோணத்தில் நாம் பார்க்கிறது சரியாக இருக்க முடியாது. மாணவர் அமைப்பு என்பது பலப்படுத்தப்பட வேண்டிய அமைப்பு. அதே நேரத்தில் அந்த மாணவர் அமைப்புக்குள் அரசியல் விளையாடும் என்று சொன்னால் அது முறையாக இருக்காது என்பதும் என்னுடைய கருத்து. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி வைகாசி திருவிழாவை ஒட்டி பிரசித்தி பெற்ற களிவேட்டை நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி வைகாசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளும் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான 8ஆம் நாளில் ஐயா வைகுண்டர் வெள்ளை குதிரை வாகனத்தில் முந்திரி கிணற்றின் கரைக்கு சென்றார். அங்கு களிவேட்டை நிகழ்ச்சி நடந்தது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலா வந்தார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலா வந்தார். புதுச்சேரி யூனியன் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் கடந்த 15ஆம் தேதி தர்பாரணேஸ்வர கோவில் பிரம்மோற்சவ விழா துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தங்க காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் வீதி உலா வந்தார். ஆண்டுக்கு ஒருமுறை பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே தங்க காக்கை வாகன வீதி உலா வருவதால் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வான வேடிக்கை நடந்தது. ஞாயிறன்று இரவு தெப்போற்சவம் நடக்கிறது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,400 ரூபாயாக இருந்தது. என்னம்மா இப்படி பஞ்சங்கிலேமா என்னும் வரியை வைத்து சினிமா பாடல் தயாராகிவிட்டது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தந்த இயக்குனர் பொன்ராம் இணையும் படம் ரஜினி முருகன். இப்படத்திற்காக என்னம்மா இப்படி பஞ்சங்கிலேமா என்னும் பிரபல தொலைக்காட்சியில் இடம்பெற்ற வரிகளை சேர்த்து விட்டனர். பிரபலங்கள் பாடிய பாடல் என்பதால் இதுவும் பிரபலமாகிவிடும் போலிருக்கு. மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. 5 குழந்தைகளை தத்தெடுக்க நடிகை ஹன்சிகா முடிவெடுத்துள்ளார். தனது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுப்பது ஹன்சிகாவின் வழக்கம். இதுவரை 25 குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கான கல்வி, உணவு, தங்கும் இடம் ஆகியவற்றின் செலவுகளை ஹன்சிகா ஏற்றுள்ளார். இந்த வரிசையில் வரப்போகும் அவரது பிறந்த நாளுக்கு மேலும் 5 குழந்தைகளை தத்தெடுக்க உள்ளார். சினிமாவுக்கு வராவிட்டாலும் இப்பணியை செய்திருப்பேன் என்று தெரிவித்துள்ள ஹன்சிகா, மும்பை புறநகரில் இந்த குழந்தைகளுக்காக தனியாக ஒரு இல்லம் கட்டவும் முடிவு செய்துள்ளாராம்.